எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் 3வது பாதம் மகர ராசி சிம்ம லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பங்குனி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நேர காலங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அரசனாக்கிடும். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் 99% சாதகமாக இருக்குது. கும்ப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையாக கும்பராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம். நீங்கள் கேட்கலாம், சார் 7-8 மாதமாக குருவுடைய பார்வை கும்பராசி மேலே பட்டுட்டு தானே சார் இருந்தது, ஒன்றுமே நடக்கலை. குரு பகவான் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதத்தில் தான் வந்திருக்கு. அப்போது குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்க, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்ப்பது, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுறது. இது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புதம், அதிசயம். இந்த அற்புதத்தால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மாற்றங்கள் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே இந்த கோச்சாரம் அப்படின்றது கோள்கள் ஏறக்கூடிய நட்சத்திரம். ஒரு கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குது, அதுதான் கோள்கள் சாரன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இருக்கக்கூடிய கோச்சாரம் இன்னொரு நாள் இருக்கிறது இல்லை. பங்குனி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. மண்ணு மனம் வாங்கணுன்ற ஆசை இருக்குதுங்க, இடமாற்றங்கள் செஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குதுங்க, இல்லை இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குதுங்க. அப்படின்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார முயற்சி செய்தால் 100% சாதகமாக இருக்கும். நம்ம செய்கிற தப்பு என்னன்னா, எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கணும். எல்லா நேரத்துலையும் எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. செவ்வாவுடைய பார்வை சுபஸ்தானத்தில் படும்போது சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்ச நிலையில் வரக்கூடிய சூழலால் மண்ணு மன பிராப்தம் உண்டு. அதில் நீடு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சார் 7.5 சனி நடக்குதே சார், விரயம் தானே நான் பண்ண சொல்கிறேன், விரயச்செலவு தானே பண்ண சொல்கிறேனுங்க, இது செஞ்சுக்கிடலாம் இந்த 11 நாளில். அதே மாதிரி கல்விகாரகர் சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியில், புதன் சதய நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கார். செவ்வாய் ராகு புதன். அப்போ இந்த 3 கிரகங்களும் குரு பகவானுடைய பார்வை. ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மண்ணு மனம் வாங்கிறதுக்கு, அடக வச்ச பொருளை மீட்கிறதுக்கு, மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல நேரம் நான் சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி வாகன யோகமும் இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தொழில் நிமித்தமாக நிச்சயமாக நல்லது நீங்கள் செய்துக்கிடலாம். நான் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை இருக்கிற வேலையிலேருந்து இடமாற்றங்களை செஞ்சுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க. எங்கள் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா புதனுடன் சேர்ந்திருந்து குரு பகவானுடைய பார்வை பிரமாதமாக இருக்குங்க. அருமையான ஒரு நேரம் அது. அதனால் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க.
சொந்தமாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணுன்ற நினைக்கிறேனுங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடலாம். அவ்வளோ எண்ணத்துக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் கூட இந்த நேரத்தில் சரியாகும், தீரும். என்ன சார் ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதி சூரியன். குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இந்த சூழல் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் இந்த பங்குனி மாதத்தில். சார் பங்குனி மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாங்களா சார்? கல்யாணம் பண்ணாட்டி என்ன இருக்குது? பரிசும் போட்டு வச்சுக்கிட்டா போதுமானதே, பேச்சுவார்த்தை நடத்துக்கிட்டால் போதுமானதே. அப்போ அந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். 19ஆம் தேதி வரைக்கும் தானுங்க, அதுக்கு மேற்கொண்டு கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 19 தேதி வரை, 11 தேதி வரை மண் சம்மந்தப்பட்டது, மனை சம்மந்தப்பட்ட சங்கடங்களை சரிப்படுத்தும், மன அழுத்தத்தை சரிப்படுத்தும். 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறனுங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். வேலையில் இருக்கிற சிக்கல்களை சரியாகும். படித்த படிப்பு ஒன்று, செய்கிற வேலை ஒன்று. என் திறமைக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை, என் படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு 19ஆம் தேதி வரை. உங்கள் ராசியில் செவ்வாய் இருந்து குரு பகவானுடைய பார்வைப்படுவது உங்களுக்கு சிறப்பு. இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. 19ஆம் தேதிக்குள்ளார தொழில் நிமித்தமாக நீங்கள் வேலைகள் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு படிச்சிருப்பீங்க, படித்த படிப்பு அரையும் குறையமாக நின்று இருக்கும். மீண்டும் அந்த படிப்பை புதுப்பிக்கிறதுக்கு இது நல்ல நேரம் தானுங்க. சார் இந்த நேரத்தில் போய் படிப்பு போய் புதுப்பிக்க முடியுமா சார் அப்படின்னா, அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் நமக்கு மீண்டும் இந்த கல்வி ஆரம்பமாகும் பொழுது, ஸ்கூல் ஆரம்பமாகும் போது அல்லது காலேஜ் ஆரம்பமாகும் போது அப்போ நீங்கள் மீண்டும் கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க தனக்காக தான் செய்த வேலைக்கு கடன் பட்டீங்களோ இல்லையோ, தன்னை சார்ந்தவங்களுக்காக தான் கடன் பட்டிருப்பீங்க. அப்போது தனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான், சூரிய பகவான், அதே மாதிரி நமக்கு 19ஆம் தேதி செவ்வாவும் நமக்கு தனஸ்தானத்தில் வந்துடுவார். அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குருவை பார்க்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். 19ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். நல்ல பரிவர்த்தனைங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க, தப்பாகி போயிடும், அது பாவம் இல்லை. ஜோதிடம்ன்றது ஒரு மனுஷனுடைய கடைசி நம்பிக்கை. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும் நினைக்கிறவங்க தான் ஜோதிடம் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வகையில் நான் மேலே வந்துட மாட்டேனா? மனுஷனுக்கு ஆதங்கம் இருக்க தானே செய்யுது. காசு பணம் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாத இடத்துல இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்குறது இல்லைங்க. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியும் நினைக்கிறவங்க தான் ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்போ என்னுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு மாற்றம் வரணுங்க, உள்ளது உள்ளபடி சொல்லணுங்க. இல்லை அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பாவமாகி போயிடும். 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கூட உங்களுக்கு நேரம் நல்லா தாங்க இருக்குது. இந்த தொழில் நிமித்தமாக 19 தேதிக்குள்ளே செஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன், அதுவும் பரவாயில்ல தானுங்க. ஆனால் பூர்வீக தொழில் அப்படின்னு ஒரு தொழில் செய்துட்ருப்பீங்க இல்லையா? நான் கடைக்கண்ணி வச்சுருக்கிறேனுங்க, நான் சித்த வைத்தியம் பார்த்துட்ருக்கிறேனுங்க, ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய தாத்தா தொழிலுங்க, முப்பாட்டன் தொழிலுங்க அப்படின்னா இந்த 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு விஸ்வரூப வளர்ச்சி வரும். சார் அது எப்படி சார், எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லிக்கிறீங்க சார்? விஸ்வரூப வசதி வரும்ன்ற அமைப்பு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த செவ்வாவுடைய பார்வை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குருவை பார்க்கிறதும், குரு இருக்கிற இடத்த பார்க்கிறதும், அதே மாதிரி அந்த குரு பகவான் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி 2 பேருடைய பார்வை லாபஸ்தானத்தில் படும். அந்த 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறது. அந்த லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பார்த்திங்கன்னா குரு தான். இந்த குரு இத்தனை நாள் வக்கரத்தில் இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி. இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி 27ஆம் தேதி சார், 27ஆம் தேதி என்ன சார் அப்படின்னா சுபஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அதாவது இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது கட்டத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதன்
குடும்பஸ்தானத்தில் வர, தனஸ்தானத்துக்கு வர, தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தீராத புத்திரபாகிய தடைகள் தீரும். 27, 28, 29, 30. அப்போ அந்த நாட்களில் கும்பராசியில் பிறந்தவங்க திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சிங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது, பார்க்காத அதாவது போகாத கோயில் குளம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, செய்யாத பரிகாரம் கிடையாது, எது செய்தும் எங்கே நாங்கள் ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், கடவுள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், குழந்தை பாக்கியம் தங்கிறது. இயற்கையோ செயற்கையோ அது உங்களுடைய உடலை பொறுத்து, மனசை பொறுத்து. ஆனால் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் 100% அடுத்த பங்குனி மாதத்தில் நீங்கள் 2 பேராக இருக்க மாட்டீங்க, 3 பேராக இருப்பீங்க. பிரம்மச்சாரியாக இருந்த உங்களை சம்சாரி என்ற பட்டத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சம் தாய் தந்தை என்ற பட்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தானுங்க பங்குனி மாதம் 27 to 30. ஆதாரம் என்னையன்னு கேட்டிங்கன்னா, புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் குடும்பஸ்தானத்திலையும், குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானத்திலையும், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. இந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான நல்ல விஷயம் உண்டு. சார் செய்யாதது என்ன, செய்யக்கூடாதது என்ன சார்? வாகனத்தில் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குங்கன்னு சொன்னேன். ஆனாலும் கொஞ்சம் சூதானமாக இருங்க கும்பராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில். ஏன்னா சுபஸ்தானாதிபதி உச்சம் பெறுறாரு, வாஸ்தவம் தானுங்க. ஆனாலும் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். அல்லது உங்கள் வண்டி வாங்கணும், அடுத்தவங்களுக்கு தயவு செய்து ஓசு கொடுக்காதீங்க. நண்பர் கேட்குறாரு, கொடுக்குறோம்னா நம்ம நேரம் அவருக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுத்துவிடும். இந்த 11ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து வாகனத்தில் அதிகமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். வாகன சவாரி குறைச்சிக்கிடணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.